நோர்வே நாட்டில் இருக்க இந்த தீவுக்கு போறதுக்கு விசா தேவையே இல்லை. இந்த நாட்டுல 2500 மக்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்க. அந்த 2500 பேருக்குள்ளேயும் ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் தான் பெரும்பாலானோர். நார்வே நாட்டோட ஒரு பகுதியான ஸ்வல்பர்ட் தீவு தான் இது. ஆர்டிக் கடல்ல நோர்வே மற்றும் வட துருவத்துக்கு இடையே அமைந்துள்ள ஒரு தீவு தான். இங்க குளிர்காலம் ரொம்ப கடுமையா இருக்கும். சில மாதங்கள் முழுக்க சூரியன் உதிக்கவே உதிக்காது. சில மாதங்கள் முழுக்க இரவு இல்லாம தினமும் சூரியனா மட்டும்தான் இருக்கும். சுமார் 2500 பேர் மட்டும்தான் இங்க வாழ்றாங்க. பெரும்பாலானோர் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள் அல்லது சுற்றுலா பயணிகளாக தான் இருக்கிறாங்க. இந்த தீவுக்கு போறதுக்கு விசா தேவையே இல்லை. நார்வேக்கு மட்டுமே விசா இருந்தா போதும். தனித்தனி விசா எதுவுமே தேவையில்லை. இந்த தீவோட வளங்கள் இயற்கை அழகாலும் பனிக்கட்டி மலைகளாலும் பனிக்கரடிகளாலும் சூழப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கு. இங்கு பனிக்கரடிகள் அதிகமாக இருக்கிறதால வெளியே போகும்போது எல்லாருமே துப்பாக்கி வச்சிருப்பாங்க. உலகளாவிய விதை களஞ்சியம் இங்க இருக்கு. இது உலகத்தோட முக்கிய விதிகள் பாதுகாக்கப்படக்கூடிய களஞ்சியமாகும். முன்னர் ஸ்வல்பர்ட்ல நிலக்கரி சுரங்கங்கள் தான் முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. ஆனா இப்ப சுற்றுலா ஆராய்ச்சி மற்றும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் ஆட்சி துறைகளாக இருக்கின்றன. இங்க அதிகமான பொருட்கள் உணவுல இருந்து மற்ற ஆண்டுகள் வரைக்குமே இறக்குமதி செய்யப்படுறதால இங்க ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சில பொருட்களும் சரி உணவு வகைகளும் சரி அதிக விலை கொண்டுதான் விற்பனை செய்யப்படலாம். ஸ்வல்பர்ட் முழுவதுமே பாதுகாக்கப்பட்ட இயற்கை வளங்கள், விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலை கெடுக்கும் செயல்கள் ரொம்ப தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லப்படுகிறது.